பெரியார் எவ்வளவு பெரிய பணக்காரர்னு கேட்டா, அடுத்தவர்கள் பணத்தில் உண்டு கொழுக்கக்கூடிய திரள் நிதியை திருடி திங்கக்கூடிய கூட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும். 1920ல 900 ரூபாய் வருமான வரி கட்டின குடும்பம் தந்தை பெரியாருடைய குடும்பம். அவ்வளவு பெரிய பணக்காரர் ஐயா பெரியார். அப்ப அவங்க அம்மா என்ன சேலை கட்டியிருப்பாங்க? பட்டு சேலை, பட்டு புடவை கட்டி நகையோட இருப்பாங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் கதறு கொடுத்தா அந்த அம்மா கட்டுவாங்களா? கட்ட மாட்டாங்க. என்னப்பா துணி இதுன்னு கேட்பாங்கன்ட்டு ஐயா சொல்றாரு, அம்மா இந்த துணி யார் தெரியுமா கொடுத்தாங்கன்னு முன்னாடி ஸ்ரீலாம் சேர்ந்து காந்தியடி சுவாமிகள் கொடுத்ததுமா, இதை கட்டினா குடும்பத்துக்கு நல்லது நடக்கும், கட்டுங்கன்றாரு. அவங்க அம்மாவுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம், சாமியாரோ சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அந்த அம்மா வாங்கி கதரை கட்டிடுறாங்க. கொள்கையில் கொண்ட உறுதியை நினைச்சு பாருங்க. தன் வீட்டில் கதராடையை உடுத்த வைத்தது மட்டுமல்ல, மிகப்பெரிய வணிக குடும்பம். அவ்வளவு பணக்காரர் பெரியார். கதராடையை உடுத்தி கொண்டு ஏதோ தெருவில் நடப்பவரை போல முதுகுல அந்த கதர் மூட்டையை தூக்கிக்கிட்டு வீதி வீதியாக சென்று கதர் பிரச்சாரம் செய்தார். அந்த தலைவர் எந்த கொள்கையை எடுத்துக்கொண்டாலும் உறுதியோடு நின்றார். அந்த உறுதிதான் இன்றைக்கு வரை பெரியார் என்ற தலைவரை அல்ல, பெரியாருடைய தாடியை கூட உங்களால் ஒரு காலகட்டத்திலும் அசைத்து பார்க்க முடியாது. ஏன்னா அவரே டிக்ளேர் பண்றாரு. ஏதோ இவங்க ஆய்வு பண்ணி, அண்ணன் ரொம்ப அழகா சொன்னாரு, ஏதோ நீ ஆய்வு பண்ணி எடுத்துட்டு வந்து பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? நாங்களே தான் சொல்றோம். ஆனால் எனக்கு தெரிந்த தமிழ்நாட்டில் முதல்ல டிக்ளேர் பண்ணது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா சொன்னாரு, நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா அவர் அது மேல என்ன டிக்ளேர் பண்ணாருன்னா, உன் பாட்டுன்னு என் பாட்டுன்னு காட்டு மிராண்டியாதானே இருந்தாங்க. நீ தானே சொல்ற கல் தோன்றி மண் தோன்ற காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் மொழின்றல்ல. இப்ப கல் தோன்றி மண் தோன்றதுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பா? காட்டு மிராண்டி தானே இருந்திருப்பாங்க. அவங்க பேசின மொழி என்ன? தமிழ் மொழி தானே. அதை தானே பெரியார் சொன்னாருன்னு. இப்ப பெரியாருடைய அந்த உறுதி என்பது, ஒரு கட்சியை ஆதரிக்கிறாரா 100% ஆதரிப்பார். எவ்வளவு ஆதரிப்பாருன்றது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். கல்வி வள்ளல் காமராஜர். கல்வி வள்ளல் காமராஜரை பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. நான் நகைச்சுவையா சொல்லுவேன், அன்றைக்கு காங்கிரஸை பிடிக்காதவர்கள் கூட இருந்திருக்கலாம், காமராஜரை பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அந்த காமராஜர் பெரியார் சொல்றாரு, கல்வி வள்ளல் பச்சை தமிழர்லாம் ஐயா தான் பட்டம் கொடுக்கிறாரு, வாயார சொல்றாரு. சொல்லி மகிழ்ந்த போது 1957 அருமை சகோதரர்களே, தோழர்களே, இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஜாதியை பாதுகாக்கக்கூடிய பிரிவுகளை திராவிடர் கழகம் எரிச்சாங்க. தந்தை பெரியாருடைய தலைமையில் ஐயா முதல் நாள் கைதாயிடுறாரு, எரிக்கிறாங்க. இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எரிச்சப்ப 10,000 பேர் எரித்தார்கள், 3,000 பேர் கைதானார்கள், 18 பேர் செத்து போனாங்க. ஜாதியை ஒழிப்பதற்கு 18 பேரை களபலி கொடுத்த ஒரே இயக்கம் இந்திய துணைக்கண்டத்தில் திராவிடர் கழகமும் கருப்பு சட்டம் மட்டும்தான்.